இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்குது. தாழ்ந்த சாதிக்கார உயர்ந்த சாதியினுடைய தெருவுல நடக்க முடியாது. இன்றைக்கு வரைக்கும் மாற்று கோளைகளிலே பானங்கள் பருகப்படுகிறது. ஆனா ஹஜ் மைதானத்துல எந்த விதமான ஒரு பாகுபாடு, எந்த விதமான ஒரு மாறுபாடு, எந்த விதமான ஒரு பார்ஷியாலிட்டி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியான உடை. நான் பணக்காரன் கோட் சுட்டு போட்டு தான் தவாஃப் பண்ணுவேன்னா அவன் வெளியே அனுப்பிடுவான். இனம் மொழி நிற வேறுபாடு இருக்காது. அல்லாஹ் அதான் சொல்றான். இன்னா கலக்குனாக்கும் இந்த கரிவ உன்சா, ஒரு ஆண் பெண்ல இருந்து படைச்சிருக்குண்டாங்கிறான். ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த இரண்டு குழந்தைகளுக்கு மத்தியிலே எப்படி இன ரீதியாக, மொழி ரீதியாக, குல ரீதியாக, கோத்திர ரீதியாக எந்த விதமான ஒரு ஏற்றத்தாலும் இருக்காதோ அப்படி ஆதம் ஹவ்வா மூலமாக ஒட்டுமொத்த உலக வர்க்கத்தையும் படைத்து பல்கி பெருகச் செய்திருக்கிறோம். அதை எது உண்மைப்படுது தெரியுமா? இந்த ஹஜ் தொழுகை போன்ற வணக்கங்கள் நமக்கு உண்மைப்படுத்துகிறது. பல நாடுகள்ல இருந்து பல மனிதர்கள் ஒன்று குழுமுகிறார்கள். அவர்களிடத்துல எந்த விதமான ஒரு ஏற்றத்தாலும் இல்லை என்பதை பார் என்று இஸ்லாமிய மார்க்கம் அனைவர்களுக்கும் சவால் விடுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஊத்தீத்து வஹ்யன் அவ்ஹல்லாஹு இலைய, எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதம் என்பது இந்த இறை செய்திகள் தான். இதை வச்சு மலையை பழக்க முடியாது, கடலை பழக்க முடியாது, பாறையை உடைக்க முடியாது. மாற்றமாக இது சமுதாய ரீதியிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய ரசூல் அதைத்தான் அற்புதம்னு தன்னுடைய சமுதாயத்திற்கு தெரியப்படுத்தி